This is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 92வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்ட்ரிங் கம்ப்ரஸ்ட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதாவது ஏ வந்து ஏ அப்புறம் பின்னு இருந்துச்சுன்னா A3 B2 அது வந்து கேரக்டர் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு அப்படின்னு கம்ப்ரஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அத மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அது நாட் ப்ராப்பர்லி கம்ப்ரஸ். இன்னும் கொஞ்சம் இப்போ ஏ வந்து 2 தடவை வந்திருக்கும், பி 3 தடவை வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும், செமி கம்ப்ரஸ்டா இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்தரா கம்ப்ரஸ் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்காக கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கம்ப்ரஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏ வந்து 3 தடவை, சி வந்து 9 தடவை, பி 2 தடவை, சி 1 தடவை. ஆக்சுவலா இதோட ஸ்ட்ரிங் எப்படி இருந்திருக்கும்னா ஏ அப்புறமா 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா, அப்புறம் 2 பி 1 சி, இத மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருந்திருக்கும். அது இப்படி கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா சி வந்து 9 தடவை இருக்கு, சி வந்து 1 தடவை இருக்கு. ஸோ இதை ஃபர்தரா கம்ப்ரஸ் பண்ணும்போது A3 சி வந்து 10 பி வந்து 2, ரைட். இதையும் ஃபர்தரா வந்து நம்ம சார்ட் பண்றோம் ஏபிசிடி சொல்லிட்டு, A3 B2 C10. ஸோ இதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கம்ப்ரஸ் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இதை மாதிரி கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து கொஸ்டின் பண்றோம். முதல் விஷயம் வந்து என்னன்னா, நம்ம அசம்ஷன் வந்து ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர், கேரக்டர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து 1 to 9 இருக்கும், டபுள் டிஜிட் கிடையாது, ரைட். அது இது. இன்னொன்னு வந்து கேரக்டர் நம்பருங்கிறது ஃபார்மேட்டாவே இருக்கும், ரைட். அது வந்து சிசி அப்படி இருக்காது, இது மாதிரி இருக்காது. ஸோ கேரக்டர் நம்பர் அப்படிங்கிற கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அவன் அல்பபெட்ஸ் தான். ஸோ அல்பபெட் நம்பர். ஸோ இதை மாதிரி தான் பேட்டர்ன் இருக்க போகுது. இது வந்து பெருசா ட்ரிக்கி கொஸ்டின்லாம் கிடையாது, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து பிரிச்சு எடுக்கணும் இல்லையா. ஸோ A3ன்னு எடுக்கணும், அப்புறம் C9 B2. அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம சம் பண்ண போறோம், ரைட். ஸோ A3 இருந்துச்சுன்னா ஆமா A3, அப்புறம் C 2 தடவை வந்திருக்கு, இப்போ C வந்து 10 கேப்சர் பண்ணணும், அப்புறம் B வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஃபர்தரா சார்ட் பண்ண போறோம். முதல்ல A வரணும், அப்புறம் B வரணும், அப்புறம் C வரணும். ஸோ இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதை வந்து எப்படி நம்ம கோட்ல கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் def grow with data compressed இல்லையா. ஸோ முதல்ல ஒரு டிக்ஷனரியை வந்து டிக்ளேர் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு. ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு இது. இப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து enumerator கன்வெர்ட் பண்றேன். ஃபார் இண்டெக்ஸ் val in enumeratorல நான் ப்ராசஸ் பண்றேன். ஸோ enumerator என்னன்னு தெரியும், இண்டெக்ஸும் அந்த வேல்யூவும் வரும் இல்லையா, INDX இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ, ரைட். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் இப்போ ஏஆ இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் வந்து 0, வேல்யூ வந்து A. 3ஆ இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் வந்து 1, வேல்யூ வந்து 3. ஸோ அதை மாதிரி வரும் இல்லையா. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வரக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அது டிஜிட்டா இல்லையா அப்படின்னு பாக்குறேன். இஃப் val டாட் இஸ் டிஜிட் இல்லையா. ஸோ இது டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆ இருக்குது, 9ஆ இருக்குது அப்படின்னா அதுக்கு முந்தின கேரக்டர் வந்து அதோட கேரக்டரா இருக்கும் இல்லையா, ஏஆ பிஆ சிஆன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் டிஜிட்டை பார்க்குறேன். அது டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து 2 விஷயம் எடுக்கணும். ஒன்று வந்து அந்த வேல்யூ என்ன, அந்த நம்பர் இல்லையா, அந்த டிஜிட் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது கம்ப்ரஸ்ட் ஆஃப் அந்த இன்டிஜர் இருக்கு இல்லையா, கரண்ட் இன்டிஜர் -1 இண்டெக்ஸ், கரண்ட் இண்டெக்ஸ் -1 வந்து அதுக்கு முந்தின இது வந்துடும். ஸோ இதைத்தான் வந்து நான் ட்ரை பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னாச்சு, 3ன்னு வரும்போது அதுக்கு முந்தினது வந்து A, 9 வரும்போது முந்தினது C. ஸோ ரெண்டையுமே நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 வேல்யூவும் வச்சு நான் டிக்ஷனரி, இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சியில வந்து ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்றேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த கேரக்டரை வந்து எடுத்துட்டு வரேன், கம்ப்ரஸ்ட் இண்டெக்ஸ் -1.
ஸோ எனக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா frequency டாட் கெட் ஏற்கனவே அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்துட்டு வா அல்லது ஜீரோன்னு அசைன் பண்ணுக்க. அதுக்கப்புறமா இன்டீஜர் ஆஃப் கேரக்டரா இருந்திருக்கும். அதனால இது என்ன வேல்யூ இந்த நம்பர் இருக்குல்ல 39 இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ சி மாதிரி இல்லை என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த frequency டாட் கெட் கம்ப்ரஸ்ட்னு பார்க்கும். இது வந்து சி முன்னாடியே அந்த டிக்ஷனரியில கிடையாது frequency சொல்லிட்டு, அதனால ஜீரோ அசீம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 9 ஆட் ஆயிரும். ஸோ சி வந்து 9 ஆயிரும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லையா PRINT. ஸோ என்ன ஆகும்னா முதல்ல ஏ வந்து 3 இருக்கும், அப்புறம் சி வந்து 9 ஆகும், அதுக்கப்புறம் பி 2 ஆகும். திரும்பவும் வந்து சி வரும்போது இது செக் பண்ணி பார்க்கும், ஓ சி முன்னாடியே இருக்குதா, அப்போ 9 எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 9 வந்துடும் இந்த இதுல. ஸோ 9 பிளஸ் அடுத்து இருக்கக்கூடியது 1 இல்லையா, இந்த 1. ஸோ 10 வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அப்பண்ட் ஆயிரும் இல்லையா. இதெல்லாம் பழைய வீடியோஸ்ல வந்து இந்த டீட்டெயிலா பேசியிருப்போம். இப்போ திரும்பவும் அது சொல்ல வேண்டாம், நம்ம கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்றேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த டிக்ஷனரி வந்துருச்சு. இதை வந்து நான் எப்படி இந்த ஸ்ட்ரிங்கா கொண்டு வர்றது இல்லையா. ஸோ டிக்ஷனரியில வந்து ஃபைனல் டிக்ஷனரி இல்லையா, இதை வந்து இப்போ செக் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், சார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. செக் டாட் கீஸ், ஃபர்ஸ்ட் கீஸ் வந்து அந்த ஏபிசி இந்த கீ எல்லாம் எடுத்து வரும். இதை வந்து சார்ட்டட்னு கொடுத்தேன்னா அந்த லிஸ்ட் வந்து எனக்கு சார்ட் ஆயிரும் ஏபிசின்னு. இங்க வந்து ஏசிபின்னு இருக்கு, ஏபிசின்னு சார்ட் ஆயிரும். இதை வந்து நான் கீஸ்ன்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த டிக்ஷனரி டைரக்டா கொடுத்தாலே வந்து எனக்கு அந்த கீஸ் மட்டும்தான் வந்து சார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அது மாதிரி ரெகுலரா எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஒரு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஃபார் வேல்யூ இன் இந்த சார்ட்டட் கீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ண போறோம். இன் சார்ட்டட் டிக்ஷனரி வந்து frequency டாட் கீஸ் இல்லை, இதான் ரெகுலரா பண்ணக்கூடியது. பட் சொன்ன மாதிரி கீஸுங்கிறது தேவையில்லை, பட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ வந்து பிரிண்ட் வேல், இப்போ வேல் பண்ணேன்னா எனக்கு அந்த கீ எல்லாம் வரும் இல்லையா, ஏபிசி இந்த கீ வருது. இதே இது frequency ஆஃப் வேல் கொடுத்தேன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்துடும். ஏ வந்து 3, பி வந்து 2, சி வந்து 10. ஸோ அதான் கேட்டிருக்காங்க இல்லையா, ஏ வந்து 3, பி 2, சி 10. ஷார்ட் பண்ணதுனால ஏபிசி தான் வரப்போகுது. ஸோ சிம்பிள். ஸோ இதை வந்து அப்படியே நான் ஸ்ட்ரிங்ல அப்பன் பண்றேன். ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் டு எனக்கு அந்த வேல்யூ வருது பிளஸ் அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த frequency ஆஃப் வேல். உப்ஸ், இது இங்க வந்துச்சு. இது எப்படி க்ளோஸ் பண்றது? ஓகே, இது கமாண்ட் பி பண்ணா க்ளோஸ் ஆகும் நினைக்கிறேன். இது கமாண்ட் பி பண்ணா போயிருது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த சார்ட்டிங் ஆப்ஷன் வந்துச்சு இல்லையா. ஸோ ஃபார் த வேல்யூ இன் சார்ட்டட் அந்த frequency ஆஃப் கீஸ் frequency டாட் கீஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, frequency டாட் கீஸ். இதை பிரிண்ட் பண்ணும்போது வேல்யூ அப்புறமா frequency ஆஃப் வேல்யூ. ஸோ இதை வந்து எனக்கு அந்த A3, B2, C10 வந்துச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்றோம், A3, B2, C10 சொல்லிட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள்ல நம்ம அதை அசைன் பண்றோம். பிளஸ் ஈக்குவல் டு வேல்யூ அந்த frequency ஆஃப் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதோட சேர்த்தே பண்றோம். ஸோ ஏங்கிறது வரும், அப்புறமா அந்த frequency பார்ட் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடுவோம், அது இன்டிஜரா இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்திருக்கணும். இதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ரிசல்ட். ஸோ A3, B2, C10 வந்துருச்சு. இதை வந்து நான் மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ்ல டெஸ்ட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா
அசெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். grow with data not defined spelling mistake. ஓகே, grow with capital D. ஸோ எனக்கு எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இதை சப்ரஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே பாஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து ஐடியல் சினாரியோ. ஒரு கேரக்டர் ஒரு நம்பர்னு இருக்கு. இதே இதை வந்து நான் வந்து மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ ஏ வந்து 3 இருக்கு, இப்போ 30 இருந்துச்சுன்னா என்ன ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்ட் கேஸை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வச்சுக்கோங்க, கம்ப்ரஸ்ன்னு சொல்லிட்டு compressed equal to இது நம்ம இந்த டெஸ்ட் கேஸ் நம்ம அடுத்த இதில் பண்ணிடலாம் இதை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிக்ஷனரி பண்ணுறது இந்த இது இருக்கு இல்லையா, ஃபைனலாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து ஒரு சிங்கிள் லைனில் பண்ணலாம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில். நெக்ஸ்ட் டைம் இதை அதை தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால ஒரு சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இதை. அது எப்படி பண்ணலாம்னா, இந்த ஃபார் லூப் எடுத்து இங்கே ரிசல்ட்டில் கொண்டு வரோம். ரிசல்ட் ஈக்குவல் டு இங்கே ஃபார் லூப்பில் இது கொண்டு வரோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த கேரக்டர் வேல் அண்ட் ஃப்ரீக்வன்சி வேல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இங்க எடுத்துட்டு வரோம். ஸோ இதை வந்து தனித்தனியாக பண்ணணும் இல்லையா, அதனால கர்லி பிராக்கெட்ல ரெண்டையும் ஆட் பண்றோம். ரைட். ஸோ இதை வந்து வேரியபிளா எடுத்து வரோம். வேலுங்கிறது ஒரு வேரியபிள், இந்த ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிள், அதாவது கர்லி பிராக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஹேண்டில் பண்ணிடும். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ரிசல்ட் பிளஸ் அதெல்லாம் தேவையில்லை. assert function result equal to ஓகே. ஸோ இது நம்ம அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். you have to work on the output. இந்த compress பார்ட்டை எடுத்துட்டு வரலாம். இப்போ அவுட்புட் எப்படி இருக்கு, A3 B2 C10 அப்படி தனித்தனியா இருக்கு இல்லையா. ஒரு லிஸ்ட்ல வந்து எலமெண்ட்ஸா இருக்கு ஒவ்வொரு இதுமா, வேல்யூ அந்த கேரக்டரும் அந்த ஃப்ரீக்வன்சியும் வந்து இப்போ A3 தனியா இருக்கு, B2 தனியா இருக்கு, C10 தனியா இருக்கு. இதை எப்படி நம்ம ஜாயின் பண்றது? ஃபர்ஸ்ட் யூஸ்வல் ஜாயின் தான். ஜாயின் இதை பண்ணோம்னா எனக்கு வந்து இதை டெலீட் பண்ணிடலாம். எனக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரிங்கா வந்துருச்சு இல்லையா, இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டு பண்றதை விட டைரக்டா ஒரு ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா. எனக்கு பழைய கோடு வேணும் இல்லை, ஸோ பழைய கோடு எடுத்து வந்துடலாம். ஸோ பழைய கோட்ல வந்து நம்ம ஒரு ஃபார் லூப்பு, அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணோம், அதுக்கப்புறமா ரிசல்ட் பண்ணோம், அதை வந்து ஒரே லைன்ல டக்குன்னு பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டரும் அந்த ஃப்ரீக்வன்சியும் தனித்தனி எலமெண்டா இருக்கும், அதனால ஜாயின் பண்றதுனால ஃபுல் ஸ்ட்ரிங்கா வந்துருச்சு. இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகும். ரைட். ஓகே, இப்போ வந்து பழைய கதைக்கு வருவோம். இப்போ இன்புட் வந்து எனக்கு இந்த A10 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டபுள் டிஜிட்டா இருக்கு. ரைட். இப்போ I = 10 இருக்கு அப்படின்னா நான் இதே ரன் பண்ண என்ன ஆகும், முதல் I 1 பார்க்கும், இன்டிஜர். ஆமா, இன்டிஜர்ல I வந்து அது கேரக்டர் எடுத்துக்கும் இல்லையா. இப்போ என்ன ஆகும், 1 எடுக்கும் போது எனக்கு I கேரக்டர் மாறும், அதனால எனக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ 10ங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட்டா இருக்கணும் இல்லையா. பட் நம்ம கோட் என்னன்னா, அது வந்து டிஜிட்டா இருந்துச்சுனாலே, அந்த வேல்யூ வந்து டிஜிட்டா இருந்துச்சுனாலே அது அடுத்த வேல்யூக்கு போயிடும். ஸோ 1 வந்து ஐயா எடுத்துக்கும். அப்புறம் 0 வரும்போது 0க்கு முந்தின கேரக்டர் வந்து அது ஏபிசிடிங்கிற கணக்கு எடுத்துக்கும், அது 1ங்கிறத எடுத்துக்கும். ஸோ 1ங்கிறது இங்க அசியூம் தட் எனக்கு வந்து 0 வந்து நம்பர், 1ங்கிறது கேரக்டர்னு எடுத்துக்கும், அதனால கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால இது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபார் லூப் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா, ஒரு கேரக்டர் ஒரு நம்பர், ஒரு கேரக்டர் ஒரு நம்பர், அந்த லெவல்ல தான் ஒர்க் அவுட் ஆகும். டபுள் டிஜிட் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதே தான் நான் ஒரு வைல் லூப்ல போகலாம். வைல் லூப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ரைட். ஸோ ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டிக்ஷனரி இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து இந்த கம்ப்ரஸ்ட வந்து என்ன லென்த்னு பார்க்கலாம், ஏன்னா மோர் தென் ஒன் பிளேஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், அது அதனால வேரியபிளா வச்சுக்கலாம். அப்புறம் I வந்து எத்தனை இன்டிஜர் இருக்கு இல்லையா, இந்த ஃபார் லூப்ல ஆட்டோமேட்டிக்கா இன்டிஜர் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பட் இது வந்து
நம்மளே ஒரு இன்க்ரிமெண்டல் வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ while I is less than n, அந்த லென்த்தை விட குறைவா இருக்கிற வரைக்கும் நீ ரன் பண்ணு அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஈக்குவல் டு அந்த கம்ப்ரஸ்ட் ஆஃப் ஐ இல்லையா, அந்த இன்டிஜர் வந்து வரும்போது எனக்கு அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் எடுத்துட்டு வரேன். ஸோ முதல்ல வரும்போது ஐ அப்படிங்கிறது எனக்கு வரும், ஐங்கிறது 0, அதனால கம்ப்ரஸ்ட் ஆஃப் ஐ கம்ப்ரஸ்ட் ஆஃப் 0ன்னு வரும்போது கேரக்டர் வந்து ஐன்னு வரும். இப்போ எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஃப்ரீக்வன்சி வந்து எத்தனை, இது பேசிக் கண்டென்ட் என்னன்னா நம்பர்ஸ் வந்து டிஜிட் வந்து மோர் தென் ஒன், கேரக்டர் வந்து ஒன்னா இருக்க போகுது, ஏஆ இருக்க போகுது இல்லை பிஆ இருக்க போகுது சிஆ இருக்க போகுது, அது டூப்ளிகேட் ஆக போகுது இல்லை, ஆனால் டிஜிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதை கால்குலேட் பண்றதுக்காக தான் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்த நம்பருக்கு நம்ம போகணும். இதுல இன்னொன்று போடுறோம், ஐ லெஸ் தேன் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ கேரக்டர் வந்து முதல்ல ஐ எடுத்துக்கும். இப்போ ஐ பிளஸ் 1 கொடுத்தனால நெக்ஸ்ட் நம்பர் போயிடும், 1க்கு வந்துடும் இல்லையா. இந்த 1 வந்துச்சு அப்படின்னா, அது மாதிரி டிஜிட்டா இருந்துச்சுன்னா கம்ப்ரஸ்ட் ஆஃப் ஐ, அந்த பொசிஷன் வந்து இஸ் டிஜிட் இல்லையா. போன தடவை இந்த டிஜிட் தான் செக் பண்ணோம், டிஜிட்டா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி அந்த ஐ பிளஸ் 1 கொடுக்கும்போது இங்க இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் நம்பர் வந்து டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து அதை லூப்ல போடணும். ஃப்ரீக்வன்சி வந்து 0வா இருக்கு இல்லையா, ஸோ 0வா இருந்துச்சுன்னா அதை வந்து அடுத்த நம்பர் வரும்போது ஒன்ஸை வந்து டென்ஸா மாத்தணும். ஸோ 1ல வந்து நம்ம நம்பர் ஆட் பண்ணலாம். இது பழைய ஒரு வீடியோல பண்ணியிருக்கோம், அதை பண்ணலாம். ஸோ இன்டீஜர் ஆஃப் கம்ப்ரஸ்ட் ஐ, ஸோ அந்த 1 வரும்போது என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி வந்து 0வா இருக்கும், 0 into 10 0 தான், அப்புறம் 1 ஆட் பண்றோம், இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 1 ஆயிரும். அதுக்கப்புறம் 0 வரும்போது அந்த 1 வந்து இன்டூ 10 கொடுக்கும்போது 10 ஆயிரும் இல்லையா, 10 பிளஸ் 0, அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 10 ஆயிரும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும், ஜி வந்துடும். ஜி வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ இந்த வைல் லூப் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ இந்த வைல் லூப்போட மெயின் இன்டென்ஷன் வந்து அது நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கடைசி வரைக்கும் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டையும் நம்ம ட்ராக் பண்ண போறோம். ஸோ ஐயையும் வந்து கூடவே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து வரணும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அந்த நம்பரை மொத்தமா எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர் டிக்ஷனரியில இந்த வேல்யூவை அப்படியே அசைன் பண்றோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த கேரக்டர் ஈக்குவல் டு இந்த ஃப்ரீக்வன்சி டாட் கெட் அந்த ஐயோ ஜியோ யூஓ இருந்துச்சுன்னா, ஏற்கனவே வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வா, இல்லைன்னா 0 கொண்டு வா, பிளஸ் அந்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்றோம். இந்த 10 இருக்கு இல்லையா, அத மாதிரி டிஜிட்டை வந்து நம்ம ஆட் பண்றோம். இப்போ ரிட்டர்ன் ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு டிக்ஷனரி வந்துச்சு இல்லையா, ஐ ஈக்குவல் டு 10, ஜி ஈக்குவல் டு 6, யூ ஈக்குவல் டு 6, ரைட். ஸோ டிக்ஷனரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இதாக பண்ணியிருந்தோம் போன தடவை, அதை அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த டிக்ஷனரி ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக அப்படியே இதை ரிட்டர்ன் பண்றோம். இப்போ அது அப்படியே ஆட் ஆயிடுச்சு, சார்ட்டட் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம், அதனால எனக்கு அந்த ஏபிசிடி வந்து கரெக்டா சார்ட் ஆகுது, அந்த நம்பரும் நம்ம எக்ஸாக்டா எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இது பெர்ஃபெக்ட், ரைட். ஸோ டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது பழைய டெஸ்ட் கேஸ் இருக்குது, பிளஸ் இந்த 10 டிஜிட் சாரி இந்த 2 டிஜிட் நம்பரையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா இது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த டிஜிட்டை வந்து எப்படி நம்ம வந்து ட்ராக் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வைல் லூப் வரும்போது ஐன்னு வரும் இல்லையா, இந்த கேரக்டர் ஈக்குவல் டு ஐ, ஸோ ஐன்னு வரும். அதுக்கப்புறமா இங்க வரும்போது இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து 1ஆ மாறிடும். ஸோ 1ஆ மாறும்போது எனக்கு வந்து 1ல 1 தான் இருக்கு, ஐல இருக்கு, 1ல 1 இருக்கு, சூப்பர். ஸோ 1 வரும்போது இது செக் பண்ணி பார்க்குது, ஐ லெஸ் தேன் என்ன, ஆமா, டிஜிட்டா, ஆமா, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இங்க ஃப்ரீக்வன்சி வரும்போது 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 ஆகுது. ஸோ அடுத்த லூப் இந்த சின்ன ரெண்டாவது வைல் லூப்பே திரும்ப ரன் ஆகுது, அப்போ 1க்கு 0 வருது. ஸோ 0 வந்து லெஸ் தேன் என் தான் இருக்குது, இஸ் டிஜிட்டா இருக்குது, ஓகே.
ஸோ இப்போ வந்து இங்க வரும்போது அந்த 1 வந்து 1 into 10 plus 1. ஸோ இது என்ன ஆகுது 10 plus 1 அப்படின்னு ஆயிடுது. 10 plus 1 equal to 10 plus 1 equal to 11 ஆயிடுது. சரி சரி 10 plus 0 இல்லையா 10 plus 0 அப்போ 10 ஆயிடுது. பத்து பிளஸ் ஜீரோ ரெண்டு தடவை போட்டிருக்கேன் இன்டூ 10 ஓகே 1 into 10 plus 0 ஸோ 10 plus 0 10. அடுத்ததான் சிங்கிள் டிஜிட் தான் அது நார்மலா ஒரே தடவையில முடிஞ்சிடும் அந்த ஃபைல் லூப். ஸோ இதான் வந்து ரெண்டாவது வைல் லூப் வந்து அந்த டிஜிட்டை வந்து கண்டினியூஸா ட்ராக் பண்றதுக்கு முதல் வைல் லூப் வந்து ஒவ்வொரு கேரக்டரா உள்ள போறதுக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்றதுனால ரிப்பீட் ஆக போறது இல்லை அந்த நம்பர். சூப்பர். ஸோ நம்ம வந்து இதை கிளியரா லூப்லேயே பண்ணிட்டோம். ஃபார் லூப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதை மாதிரி கண்டிஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ இதை மாதிரி விஷயத்துல வைல் லூப் வந்து ஃபார் பெட்டர். இதை விட இன்னும் சிம்பிளிஃபைட் வெர்ஷன் இருக்கு, ஆனால் அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இம்போர்ட் ஸோ இன்டர்வியூவர் மோஸ்ட்லி வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனால மோஸ்ட்லி நம்ம வீடியோலேயே வந்து அதை பேசுறது இல்லை. பட் ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு ப்ராஜெக்ட்லாம் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துல சிம்பிளா வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிடலாம். என்ன பண்றோம்னா செக் ஈக்குவல் டு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டாட் ஃபைண்ட் ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபைண்ட் ஆல் நமக்கு என்ன வேணும், இந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டார்டிங் வந்து ஏ டு ஜியா இருக்கணும் இல்லையா, ஏல இருந்து ஜிக்குள்ள இருக்கணும். எல்லாம் ஸ்மால் லெட்டர்னு அசைன் பண்ணிப்போம் இப்போதைக்கு. ஸோ இதை வந்து ஒரு சால்வ் பிராக்கெட்ல இட் கேன் பி ஏ டு ஜி, அதை வந்து ஒரு பேராமீட்டரா வச்சுக்கலாம், ஒரு வேல்யூ எடுத்து வர மாதிரி. ரெண்டாவது வேல்யூ நம்ம என்ன பார்க்குறோம்னா டிஜிட் ஸ்லாஷ் டிங்கிறது டிஜிட், அது எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். ஸோ இது ரெண்டு பீஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். எதுல இருந்து, கம்ப்ரஸ்டு வேரியபிள் இருந்து இல்லையா. இப்போ வந்து பிரிண்ட் செக் நம்ம இப்போ இதை ரன் பண்ண போறோம். எரர் வருது. re டாட் ஃபைண்ட் ஆல் ஆர் கொடுத்துருக்கோம். இதுல வந்து இந்த பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஏ டு ஜி, அப்புறமா ஸ்லாஷ் டி பிளஸ், அப்புறமா கம்ப்ரஸ்ட். ஆமா இது என்ன எரர் வருது, அன்பேலன்ஸ்டு பேரந்தசிஸ். ஒரு பிராக்கெட் மிஸ் பண்றோமா, 1 2 ஆமா இதுல எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு வச்சிருக்கோம். ஸோ எனக்கு முதல்ல ஏ டு ஜியில் வரும்போது முதல் ஐ வருது, டிஜிட் வந்து கண்டினியூஸா எத்தனை இருக்கோ அது எடுத்து வரணும். ஸோ ஐ 10, ஜி வந்து 6, யூ வந்து 6, ரைட். எனக்கு ஆக்சுவலா இந்த மூணுமே ட்ராக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ப்ராசஸ் பண்ணலாம் இல்லையா, எனக்கு ஈஸியா இருக்கு. மொத்த ஸ்ட்ரிங்கும் வந்து அப்படியே ஒரு 3 பார்ட்டா அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரீக்வன்சிங்க டிக்ஷனரி இருக்கு, அதை வந்து அப்படியே நம்ம லோட் பண்ணிடுறோம். ஃபார் வி இன் செக். ஓ இது வந்து இங்க வரணும் இல்லையா. ஸோ வி இன் செக், வி என்ன ஆகும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டா வந்து ரீட் பண்ணிட்டு வரும். PRINT. ஸோ என்ன ஆகும், I10 G6 U6 சொல்லிட்டு ஒவ்வொன்றா வரும். இதுல வந்து V of 0 கொடுத்தேன் அப்படின்னா முதல் எலமெண்ட், V of 1 கொடுத்தேன்னா ரெண்டாவது எலமெண்ட், I10 G6 இதான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இது வந்து ரிப்பீட்டடா இருக்கும், ரைட். எனக்கு ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் எங்க இருக்கு, இது இருக்கு இல்லையா. ஸோ இதை கொடுத்து பார்த்தோம்னா COMPRESSCD compressed equal to இது. ஸோ சி வந்து அப்படியே வரும், சி வந்து 9, சி வந்து 1 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஒரு டிக்ஷனரியில ஆட் பண்ண போறோம் இல்லையா. ஸோ டிக்ஷனரியில வந்து டோட்டலா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டிக்ஷனரி மேனிபுலேட் பண்ண போறோம். அதே தான். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் V0 தான் வந்து அந்த கேரக்டர் இல்லையா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த V0 கேரக்டர் ஈக்குவல் டு frequency டாட் கெட். அந்த வேல்யூ முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த கீ இருந்துச்சுன்னா அந்த கீயோட வேல்யூ எடுத்துட்டு வா. அப்படி இல்லைன்னா 0 பிளஸ் இன்டீஜர் ஆஃப்
v of 1 இல்லையா, ஏன்னா நம்ம ஆட் பண்ண போறோம், அதனால v of 1 வந்துச்சு. இப்போ வந்து நம்ம print frequency கொடுத்து பார்க்கலாம். ஸோ A3 C9 B2 C1. ஸோ C வந்து 10 அப்படியே எடுத்து வந்துச்சு, இங்க ஒரு 9 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ இது வந்து டூப்ளிகேட் எடுக்காது இல்லை, இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப ஆட் ஆகிட்டே வரும் அந்த ஃப்ரீக்வன்சி, அதனால C10 வந்துருச்சு. இதைத்தான் வந்து நம்ம இந்த டிக்ஷனரிக்கு பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த டிக்ஷனரியை வந்து மேனிபுலேட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதி வச்சிருக்கோம், அதை அப்படியே ரீயூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆர்என். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இவனை மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் செக் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லாமே பாஸ் ஆகுது. இந்த பிரிண்டை சப்ரஸ் பண்ணிடுவோம், ஸோ எனக்கு கிளியரா இருக்கும். ஸோ எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. இந்த கிளியரா பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ல கோடு முடிஞ்சிடும். இந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஸ்ட்ரிங் அப்படியே கேப்சர் பண்றோம், அப்புறம் இந்த ஃபார் லூப்பு, அப்புறம் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஸோ இது வந்து மச் பெட்டர் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது. பட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இந்த வைல் லூப் மச் பெட்டர். ஸோ இந்த கோடெல்லாம் வந்து அந்த வீடியோவில் Grow with Dataல வந்து இது வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 தமிழ் வெர்ஷன் இருக்கு. தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 5100 இதுல தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதோட கரஸ்பாண்டிங் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அது வந்து கோட் பேஸுக்கும் எடுத்துட்டு போகும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ 92வது இல்லையா, ஸோ அந்த வீடியோல வந்து இந்த லிங்க் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண நார்மல் லூப்பு, அதாவது ஒரு கேரக்டர் ஒரு டிஜிட் ஒர்க் ஆகக்கூடிய ஃபார் லூப். ரெண்டாவது வந்து வைல் லூப் விச் அட்ரஸ் த டபுள் டிஜிட். மூணாவது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ எல்லா கோடுமே இங்கே இருக்கு, நீங்க ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே Grow with Data வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க Grow with Data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.